ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமா நேம் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெத். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி கேட்டகரியான ஒரு ட்ராமா தான். கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு பெரிய ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணு பண்ற சின்ன தப்புனால அவள் ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆயிடுறான். அவளை தொடர்ந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற மொத்த பேர் ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆக அதுல இருந்து தப்பிச்ச சில பேர் எப்படியாவது இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வந்து அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் மற்ற ஜாம்பிஸும் இவங்களை தொத்திட்டு வர இவங்க அந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த ஸ்கூலுக்குள்ள அந்த ஜாம்பி வைரஸ் எப்படி வந்துச்சுன்றதை பத்தி தான் நம்ம இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். அண்ட் நான் ஹாரி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பையனை 4 பேர் சேர்ந்து ராக்கிங் பண்ண இவங்க டார்ச்சர்லாம் தாங்க முடியாம இவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பையன் ட்ரை பண்ண இந்த விஷயம் இவங்க 4 பேருக்கும் தெரிஞ்சு அவனை போட்டு அடிக்காரு. அதுல ஒருத்தன் ஏன்டா சாகுதுன்னா நீ சாகு, எங்களை ஏன்டா மாட்டி விடுறேன்னு சொல்லி அடிக்க, இன்னொருத்தனும் ஏன்டா எங்களை மாட்டி விட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் முகத்துல காலை வச்சாங்க. இந்த நேரத்துல அவன் முகமெல்லாம் மாறுது, அவன் கண்ணுக்குள்ள சிகப்பாகி அவங்கள பார்த்து கடிக்கணும்னு சொல்லி ஓடுறான். இதை பார்த்து அவங்களும் அவனை தள்ளி விட்டு சமாளிக்க, கூட இருந்த ஒருத்தனை பார்த்து அவனை கடிக்கணும்னு சொல்லி இவன் வேகமா வரும்போது அவன் லைட்டா நகர்த்து போயிடுறான். இவன் வந்த வேகத்துல கால் சிப்பாயி பக்கத்துல இருந்த பில்டிங் மேல எல்லாம் இடிச்சுக்கிட்டு கீழே வந்தான். அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பார்க்க போக அவன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு இவன் செத்துருவான் போலன்ட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கட் பண்ண ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் டாக்டருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி திட்டுத்தனமா ஒரு ரூமுக்குள்ள போறான். உள்ள போய் பார்க்கும்போது அங்கதான் அந்த கீழே விழுந்த பையனையும் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் தான் இவனோட அப்பா. அவங்க அப்பாவை பார்த்த இவனும், அப்பா நான் அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், அவங்க ஒவ்வொருத்தரையா தேடி பிடிச்சி போய் கொல்லுவேன் நானுன்னு சொல்லி கோவத்துல பேசுறான். இதை பார்த்து அவங்க அப்பாவும், பொறுமையா இரு, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கும், நான் பாத்துக்கிறேன், நீங்க பொறுமையா இருன்னு சொல்ல அவனுக்கு கோவம் அதிகமாகி, என் வழியில நீ குறுக்க வராத, வந்தா நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். கோவத்துல அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜோம்பியா மாறதை பார்த்த அவங்க அப்பா, இதை பார்த்து அவங்க அப்பா பக்கத்துல இருந்த ஸ்லாப்ல ஒரு வெயிட்டான புக் எடுத்து என்னை மன்னிச்சிடறா, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி அவன் மயக்க மாற வரைக்கும் அவனை போட்டு புக் அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிச்சுட்டு அவன் மயக்கமானதும் அவன் உடம்ப ஒரு பேக்ல போட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கால் தவறி கீழ் விழுந்துடுறாரு. கீழ் விழுந்ததுல பேக்ல இருந்து அவன் பையனோட கை வெளியே வர கையை திருப்பி பேக் உள்ள எடுத்து வைக்கணும்னு சொல்லி வைக்கும்போது பையன் திடீர்னு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு விடாம வலிக்கிறான். அவங்ககிட்ட இருந்து ஒரு வழியை தப்பிச்சு தூரமா வந்து பார்க்கும்போது பையன் பேக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கான். இங்க ஒரு ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காலையில பார்த்த உடனே அவங்க ஸ்கூலை ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிடறாங்க. கிளாஸ் ரூம், டீச்சர்ஸ் ரூம், மெடிக்கல் ரூம், பிரின்சிபல் ரூம், அப்புறம் கடைசியா ஸ்கூல் கிரவுண்டையும் விடாம ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிடறாங்க. இவங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சில பேர் இங்க வேலையை பார்க்காம அவங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. அப்படியே ஸ்கூலை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. இங்க 2 டீச்சர்ஸ் கீழே நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது அதுல இருந்து வர்ற புகைய மேல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் மோந்து பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு தலைமையிலே அடிச்சு அவனை அங்கிருந்து ஏத்துட்டு போயிடுறான். அப்புறம் சில பேர் இங்க ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுறாங்க. மியூசிக் கிளாஸ்ல பாட்டு பாடுறதையும் காட்டுறாங்க. அப்படியே வந்த கடைசியில சயின்ஸ் கிளாஸ் ரூமையும் காட்டுறாங்க. இங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க மாட்டா போல, அங்கே தூங்கி இருந்து எழுந்துக்கிறான். சரி எழுந்துச்சு கிளாஸுக்கு போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சத்தம் வருது. இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது ஒரு பாக்ஸ்ல இருந்து வர்றதா பார்த்துட்டு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணிடுறா. அதுல பார்த்தா ஒரு வெள்ளை எலி. பாக்ஸ்ல எலி இருக்கிறத பார்த்தா அவ, நீ எவ்வளவு அழகா இருக்கிற, உன்னை யாரு இந்த பாக்ஸ்ல போட்டது, எங்க என் கையை தொடு பார்க்கலாம்னு சொல்லி கையை பாக்ஸுக்குள்ள வச்சிடறா. இதை பார்த்து அந்த எலியும் அவ கையை கடிச்சிருது. இவளும் கையை உடனே வெளியே எடுத்துட்டு, உன்னை அழகான எலி நினைச்சா நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கையை பாக்குறா. கையில இருந்து பிளட் வருது. அந்த நேரத்துல அந்த ரூம்குள்ள ஒருத்தர் வர, யாருன்னு சொல்லி பார்த்தா பெருசால அஃபெக்ட் ஆன பையனோட அப்பா அங்க வராரு. இவர் எதுக்கு இங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் சாரா வேலை பார்க்கறாரு. இவரை பார்த்ததான் இவ கிளம்பி போலன்னு சொல்லி போகும்போது எலியோட பாக்ஸ் ஓப்பன்ல இருக்கிறதையும் இவளோட பிளட் கீழே இருக்கிறதையும் பார்த்த சார் பார்த்துட்டு இவளை எலி கடிச்சிருக்கும் போலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. கிளாஸுக்கு வெளியே போயிட்டு இருந்த அந்த பொண்ணை பிடிச்சி உள்ள இழுத்து போட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. இங்க ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல வந்து ஒரு பொண்ணு மோதிடுறாங்க. யார் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும். நாங்க 2 பேரும் உங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போறோம், அவங்க தான் எங்களை வர சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு உங்க ரெஸ்டாரண்ட்ல எது ஸ்பெஷலா பண்ணிருக்காங்களாமே, அதனால எங்களை வர சொல்லியிருக்காங்க, நாங்க அங்கதான் போக போறோம், நீங்களும் அங்க வேகமா வந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய சிக்கனை எடுத்துட்டு வந்து தராங்க. இவங்களும் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது ஹீரோயின் மட்டும் சிக்கன்ல சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிடுற. இவங்க 2 பேரும் எப்படி இது கம்மியாச்சு எதனால ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படி ஆச்சு எதனால ஆச்சுன்னு சொல்லி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த குறைய ஹீரோயின் தவிர வேற யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் நம்ம சயின்ஸ் சார கவனிச்சிங்களான்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவர் நடந்துக்கிற நடவடிக்கை இப்பெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தா அவர் மேல டெட் பாடி ஸ்மெல் வருதா தான் எல்லாருமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பையனை நேத்து நைட்ல இருந்தே காணும், ஆனா இவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நார்மலா இருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் நான் கூட கவனிச்சேன், ஒரு நாள் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது
போர்ட்ல வேக வேகமா ஏதோ எழுதி போட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. எதனால அப்படி பண்ணாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதிகமா படிச்ச ஒரு வேலை இப்படித்தான் ஆகும் பொழுது, அப்ப நீயே ஒரு நாள் இந்த மாதிரி தான் மாறிடுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கலாயிரு. இப்படியே ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி போயிடுறாங்க. ஹீரோயினும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் கூட்டியிருப்பாங்க. அதனால வீட்டுக்கு ஒன்னா தான் போவாங்க. போகும்போது ஹீரோவை கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி, முடி இந்த பக்கம் இருந்தா நல்லா இருக்கா இல்ல இப்படி வச்சா நல்லா இருக்கான்னு சொல்லி மாடல் மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அழகை பார்த்துட்டு அப்படியே பேசாம நின்னுறான். திடீர்னு என்ன வச்சான்னு தெரியல, டக்குன்னு உங்க வீட்டுக்கு போடி லூசுன்னு சொல்லிட்டு போயிடுறான். டென்ஷனான ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அவன் காலையில உதச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் வலி தாங்க முடியாம அங்கேயே நின்னுறான். கட் பண்ணா அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல் வாட்ச்மேனும் ஸ்கூல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நைட்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது சயின்ஸ் கிளாஸ் ரூம்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. வாயை கையெல்லாம் கட்டி போட்டு ரொம்பவே கொடுமையான நிலைமையில வச்சிருந்தான். ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து, எக்ஸாம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாம் படிக்காத, உன்னால முடிஞ்ச வரைக்கும் படி, பாஸ் மார்க் எடுத்தாலே போதும், நீ ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணும்னு சொல்லி நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்ட இவனும், அப்பனா நான் கம்மி மார்க் தான் வாங்குவேன்னு சொல்லி சொல்றீங்களான்னு கேட்க, இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல, நீ ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காத, நார்மலா படி, இந்த சிக்கனையும் சாப்பிடுன்னு சொல்லி நல்லா சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட சொல்றாரு. நேரம் நம்ம ஹீரோ வெளியே வா போலாம்னு சொல்லி கதவு தட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் எனக்கு சாப்பாடு போதும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பாவும் கத்திட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு ரெஸ்கியூ டீம்ல இருக்கிற ஒரு ஆளு. அவசர காலத்துல உதவி தேவைப்பட்ட ஓடி போய் சேர ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. ஸ்கூலுக்கு போலாம்னு சொல்லி வெளியே வந்த ஹீரோயினும் ஒரு கேம் விளையாடுறாங்க. இல்ல நம்ம ஹீரோயின் தோத்துட்டு அங்கிருந்து நைஸா கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் தோத்துட்டு ஏமாத்திட்டு ஓடுறா. இதை பார்த்த ஹீரோவும், இன்னைக்கு என்னானாலும் சரி நீ தான் என் பேக் தூக்கிட்டு வரணும்னு சொல்லி ஹீரோயினை தோத்திட்டு பின்னாலே ஓடுறான். கடைசியா அவளை பிடிச்சிட்டு, இந்த புடி என் பேகை ஒழுங்கா ஸ்கூல் வரைக்கும் எடுத்துருவான்னு சொல்லி பேக் அவகிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோயின் விளையாடுற கிளாஸ்ல தான் லீடரா இருக்கா. இவ இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பின்னால ஒரு பொண்ணு இவளை கூப்பிடுறா. ஆனா இவ கண்டுக்காமலே போயிடுறா. இந்த பொண்ணை நம்ம செல்ஃபிஷ் கேர்ள்னு சொல்லிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னு சொல்லி ஸ்டோரி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு லேட்டா வந்த பசங்க ஸ்கூல் கேட்ட தாண்டி எகிரி குச்சி உள்ள வர்றாங்க. இதை பார்த்த வாட்ச்மேன் அவங்களை எங்கடா வர்றீங்க இருங்கடான்னு சொல்லி துரத்து பிடிக்க, இதே மாதிரி வெளியே ஒரு கூட்டமே ரோட கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இவங்க போலான்னு சொல்லி சிக்னல் போட்ட உடனே இவங்க அடிச்சு பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எதனாலும் பத்தி இன்னும் 2 minutesல ஸ்கூல் கேட்ட மூடிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது உள்ள போயிடணும்னு சொல்லி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு லாஸ்ட்ல தான் நம்ம ஹீரோயினும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ உள்ள வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் வரும்போது கரெக்டா டைம் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அப்புறம் வரவங்களையும் அப்படியே நிறுத்தி பிடிச்சிடுறாங்க. லேட்டா வந்ததுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் தராங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்த சந்தோஷத்துல ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பேக் தூக்கி போட்டு உதைக்கிறா, எடுத்துட்டு போடான்னு சொல்லி. அடுத்த சீன்ல யாக்குன்னு சொல்லி ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோயின் படிக்கிற கிளாஸ்ல தான் இவனும் படிக்கிறான். இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு ரேக்கிங் கும்பல காட்டினாங்கல்ல, அந்த கும்பல் இப்ப என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ரெண்டு பேரு புதுசா பிடிச்சிட்டு அவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை இவனும் பார்த்துட்டான். இந்த பையனையும் பொண்ணையும் தனியா கூட்டிட்டு போய் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன்டா அவன் காணாம போனதுக்கு எங்களை ஏன்டா மாட்டி விடுற, எங்களை பத்தி உனக்கு என்னடா தெரியும், எதுக்குடா எங்களை மாட்டி விடுறன்னு சொல்லி கேக்குறான்.